மு.க. ஸ்டாலின் வெற்றி பெற வேண்டும் என கூறி திமுகவின் தயவால் வென்றவர்கள் தற்போது தவேகாவுக்கு சென்றுள்ளதாக கூறியுள்ள பாமக தலைவர் அன்புமணி, திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் விரக்தியில் ஏதேதோ பேசுவதாகவும் மக்கள் தீர்ப்பை மதிக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். அதாவது திமுகவில் போட்டியிட்டாங்க, ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்று சொன்ன காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகும் விடுதலை சிறுத்தை கட்சி அத்தனை கட்சியும் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று கடுமையாக போட்டியிட்டார்கள். திமுக தயவால் வெற்றி பெற்றார்கள். அப்புறம் இந்த வந்திருக்கிறாங்க. அவ்வளவுதான். இது மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இது கேள்வி நீங்க மக்கள் கிட்ட தான் கேட்கணும். தவேகா அரசு 5 ஆண்டு தொடர முடியாதுன்னு திமுக தலைவர் சொல்லியிருக்காரு. அது விரத்தியில ஏதோ ஒண்ணு பேசுவாரு. அவர் விரத்தியில பேசுவாரு. அவர் விரத்தியில என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறார். அவர் மக்கள் சரியான முடிவு எடுக்கல, இளைஞர்கள் இப்படி எடுக்கல. மக்கள் என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்க, மக்கள் தீர்ப்பை நாம் மதிக்க வேண்டும். அலட்சியப்படுத்தக்கூடாது, உதாசீனப்படுத்தக்கூடாது. அவங்க கட்சிக்குள்ளே சுய பரிசோதனை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நல்லதுதான், இன்னும் நிறைய செய்யணும்.